வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். சோஷியல் மீடியாவில் எங்கே திறந்தாலும் இந்த ஒரு டாபிக் தாங்க போயிட்டுருக்கு. ஒன்று மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அண்டு ஜாய் கிறிசல்டா அந்த டாப்பிக்கும், நாஞ்சில் விஜயன் அண்டு விஜய் வைஷு இவங்கள பற்றி தான் சோஷியல் மீடியாவில் எங்கே திறந்தாலும் போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளியில் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வரலை. ஆக்சுவலாக அவர் வந்து மித்த 2 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. உடனே சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வந்து விஜய் டிவியில் அவரை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பதிவு இருந்தது. ஓகே, அவரை தூக்கிட்டார் போல இருக்குது, இனிமேல் 2 ஜட்ஜஸ் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று ஒரு ப்ரோமோ வந்து குக் வித் கோமாளியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அதில் இருக்கார். எனக்கு அப்படி தான் பார்த்த. இது சங்கமம்னு ஒரு இது சூப்பர் சிங்கரும் குக் வித் கோமாளியும் சேர்ந்து வரா மாதிரி ஒரு எபிசோட் பண்ணுறாங்க. அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை நான் பார்த்தேன், ஏதோ ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூம் போட்டுட்டு. ஸோ அப்படின்னா திரும்பி அவரை சேர்த்துக்கிட்டாங்களா, அப்படின்னா வரலான்னு சொன்னதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரில. ஏன்னா சுச்சி லீக்ஸ் சிங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை தூக்கிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து ஷபானா கூட வந்து ஏதோ தப்பான மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்லாம் அவங்க ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க. அது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாய் கிறிசல்டா வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அவர் கூட சேர்ந்து எடுத்த பிக்சர்ஸு, அவர் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிக்சர்ஸ்னு கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க. அவங்க அதுவும் இல்லாமல் அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 20 நாளைக்கு மேலே ஆச்சு, எந்த ஆக்ஷனும் எடுக்கலை இதில் போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க தன்னோட குழந்தைக்கு நியாயம் கேட்டு போராடுறதாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான் சுச்சி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து அவர் வந்து தூக்கிட்டாங்க குக் வித் கோமாளியில். ஆனால் இந்த வாரம் குக் வித் கோமாளியில் அவரை பார்த்தேன் நான் வந்து அந்த ப்ரோமோவில். நீங்கள் யாராவது ஒருவேளை அந்த ஏதாவது கிளிப்பிங்ஸ் இருந்ததுன்னா போய் பாருங்கள், அதில் நான் பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர் இந்த வாரம் வந்துடுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் வந்து இன்னும் எந்த இன்டர்வியூவுமே இதை பற்றி கொடுக்கல. அவர் கட்டாயம் அவர் இதை பற்றி ஓப்பன் பண்ணி பேசினா தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம எல்லாமே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் வந்து ஏன்னா ஜாய் கிறிசல்டா பேசிக்கிட்டே இருக்காங்க, போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எந்த விதமான பதிவும் பண்ணலை. ஸோ இன்னும் ஒருவேளை பதிவு பண்ணிட்டாரா அதுவும் எனக்கு தெரியல. பண்ணலை, இது வரைக்கும் நான் பார்க்கல. அதனால் அவரோட பேட்டிக்கும் வெயிட்டிங். அதனால குக் வித் கோமாளி எனக்கே வந்துட்டு அவர் சொல்லாததுனால அவரை குக் வித் கோமாளியில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆடாக தான் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இது எல்லாமே ரூமர்ஸ்க்கு வந்து அவர் தான் ஒரு டாட் வைக்கணும். ஒருவேளை அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு டாட் வைக்கணும். இல்லாட்டினா எனக்கே அவரை வந்து அந்த ஷோவில் பார்க்குறதுக்கு வந்து என்னடா அது நம்ம ரொம்ப விரும்பி பார்க்குற ஷோ இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சோஷியல் மீடியா முழுக்க இருக்கிற இன்னொரு டாபிக் என்னன்னாக்கா, நாஞ்சில் விஜயன் அண்ட் விஜய் வைஷு அவங்கள பற்றி. விஜய் வைஷு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமாக அவர் கூட என்னை லவ் பண்ணினார், என் கூட ரொம்ப லவ் அண்டு இதுவாக இருந்தார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம், நான் தான் வந்து மரியாவை கல்யாணம் பண்ணி வச்சேன் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட கான்டாக்டில் இருக்கேன்னு சொன்னார். ஆனால் வந்து அட் ஒன் பாயிண்டில் என்னை விட்டுட்டார், என்னை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நாஞ்சில் விஜயன் அண்ட் மரியாவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இது உண்மை கிடையாது, அவங்கள எனக்கு தெரியும், நல்ல பழக்கம்தான், ஆனால் வந்து அவங்க கூட எனக்கு எந்த விதமான உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாஞ்சில் விஜயனுக்கு சார்பாக நிறையா பேர் அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஷக்கீலா மேடம், அதுக்கப்புறம் மீலாங்கிறவங்க, அப்புறம் ஜாஸ்மின் ஒரு திருநங்கை, அவங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் வைஷுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஏதோ ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்லாம் போட்டு இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அது எல்லாமே வந்தது. ஆடியோலாம் போட்டு காமிச்சு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவங்க வந்து பிக் பாஸில் வரத்துக்கோசரம் தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு இன்னொரு தரப்பில் வந்துட்டு யார் சிங்கர் சுச்சி என்ன சொல்கிறாங்கன்னா,
ஜாஸ்மின், அதுக்கப்புறம் இவங்க விஜே வைஷு எல்லாருமே பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கோசரம் தான் எல்லாருமே பிளான் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிக் பாஸ் எத்தனை பேர் வரப்போகிறாங்கங்கிறது தான் தெரில. எல்லாம் பிக் பாஸுக்கு அடி போட்டுட்ருக்காங்களா அதுவும் தெரில. பட் ஆனால் அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல நமக்கு. ஏன்னா அது 2 பேருமே அவங்க கருத்தை இது பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான எவிடன்ஸ் வந்து இவங்க ஒன்றும் எடுத்து வைக்கலை, விஜே வைஷு. அது கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரியும். இருந்தாலுமே இப்போ விஜே வைஷுவோட இதுலேயுமே வந்துட்டு அவங்க பக்கம் கேஸ் இருக்க செல்லுமாங்கிறது தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நாஞ்சில் விஜயனுக்கு. ஸோ அது ஒன்று இருக்குது. எகெயின் ஜாய் கிறிஸ்டாவோட அதே இதுதான். ஏன்னா ரங்கராஜ் அவர்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ரங்கராஜ் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும். அது பொண்ணு மட்டுமே நம்ம வந்து கட்டாயம் இதில் ஈக்குவலி 2 பேருமே ரெஸ்பான்சிபிள் தான். எவ்வளோ தூரம் நம்ம ஜாயை சொல்கிறோமோ அதே அளவுக்கு ரங்கராஜும் வந்து ஓப்பன் பண்ணி பேசணும். அவர் மேலே மிஸ்டேக் இருந்ததுன்னா அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஒரு பொண்ணு இல்லைங்க, 2 பொண்ணு. ஒரு சைடில் ஜாய் கிறிசல்டா, இன்னொரு சைடில் அவரோட ஒய்ஃப் ஸ்ருதி. 2 பேருமே வந்து இவரனால் பாதிக்கப்பட்டவங்க. அதை தவிர 3 குழந்தைங்க. இந்த பொண்ணோட வயிற்றில் வளர குழந்த, ஆல்ரெடி அவருக்கு 2 குழந்தைங்க. எல்லாத்துக்குமே அவர் தான் ஆன்சரபிள். அதனால் எனக்கு குக் வித் கோமாளி ஒரு மாதிரி அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி என்ன ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. மேபி உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இதை தவிர பிக் பாஸ்லேயும் பயங்கர மலையாளம் பிக் பாஸ்லேயும் பயங்கர அத்தகலப்பட்டுக்கிட்டு இருக்கு போல இருக்கே. மோகன்லால் அவர்கள் வந்துட்டு இந்த வாரம் வந்து ஒரு டேக் எடுத்து அது வேற பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு போல இருக்கு. யாரோ லக்ஷ்மிங்கிறவங்க மேலே பயங்கர ஹேட்ரடு போயிட்டுருக்கு. அவர் பேசின அந்த இதுவும் வந்துட்டு பயங்கர பாப்புலராக போயிட்டுருக்கு போல இருக்குது மலையாளம் பிக் பாஸில். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நிறையா வந்து 1 வீக்காக நான் இன்டர்நெட்டில் பார்க்க முடிஞ்சுது. எதுவும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு பார்ப்போம் எப்படின்னு. இந்த வாரம் எனக்கு மெயினாக வந்துட்டு குக் வித் கோமாளியில் ரங்கராஜ் அவர்கள் வராரா அப்படிங்கிறது தான் மெயின் இது. நானாக பார்த்தேங்க ப்ரோமோவில். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டும். எப்படிங்கிறத பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு பிக் பாஸ் வேறு தொடங்கிடும். பார்ப்போம் அந்த பிக் பாஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் நடந்த விஷயங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.